நம்முடைய அருமை ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாகூமின் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். வசனத்தை நான் அனுப்பிவிட்ட பிறகு எனக்கு இந்த வசனம் அப்படியே ஒரு கிளை செய்தியே இருந்தது. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இதை குறித்து பல காரியங்களை வேதம் கொடுக்கிறது. அப்படியே நான் ஆதியாகம புத்தகத்தை படித்துக் கொண்டு வந்தேன். அப்பொழுது சங்கீதத்திலிருந்து ஒரு வசனமும் ஞாபகத்துக்கு வந்தது. 41வது சங்கீதம் முதல் வசனம். சிறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்ப சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தரே அவன் என்ன பண்ணுவார்? சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கி மெய்யாகவே விடுதலையாகிறீர்கள். இந்த சிறுமை என்ன என்பதை பார்க்கும் பொழுதுதான் ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேயாள் கர்ப்பவதியாகி போது நிறுத்துங்க. இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் என்றால், ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக், இந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவர் பெயர் ஏசா, இன்னொரு பெயர் யாக்கோபு. ஏசா என்பவன் காட்டிலே வேட்டையாடி அதிலே வல்லவனாக இருந்தான், வன சஞ்சாரியாக இருந்தான். யாக்கோபு என்பவன் குணசாலியாகவும் கூடாரவாசியுமாக இருந்தான். இப்படியாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளைகளிலே ஈசா பயந்து முதிர்ந்து அவனுடைய கண் பார்வைகள் எல்லாம் மங்கலான சமயத்திலே தன் குமாரனாகிய ஏசாவை அழைத்து, எனக்கு காட்டிலே போய் வேட்டையாடி என்ன பண்ணு, நல்ல சமைத்து ருசியான பதத்திலே கொடு, நான் சாப்பிட்டு என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். இதை கழுவருகில் இருந்ததான அவருடைய மனைவி ரெபெக்கா கேட்டுக்கொண்டிருந்து அவன் வேட்டைக்கு போன பிறகு தன்னுடைய குமாரனாக யாக்கோபை அழைத்து, உன் தகப்பன் இப்படியாக சொன்னார் என்று கொடுத்த ஆடுகளை என்ன பண்ணுவா, கொண்டு வா, நான் சமைத்து தருகிறேன், நீ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன பண்ணு, ஆசீர்வாதங்களை என்ன பண்ணு, பெற்றுக்கொள். அப்ப இவன் சொல்றான், என் அப்பா என் தகப்பன் என்னை கண்டுபிடித்து விட்டார், ஆசீர்வாதத்துக்கு பதில் நான் எல்லாம் வாங்க வேண்டியது வரும், சாபத்தை வாங்க வேண்டியது வரும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா சமைச்சு கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை என்ன பண்றான், பெற்றுக் கொடுக்கிறான். இப்படி பெற்றுக்கொண்ட பிறகு ஏசா சமைத்து கொண்டு வந்து கொடுக்கறான வேலைகள் இல்லையே. அவர் கேட்கிறான், அப்ப முன்னால வந்து ஆசீர்வாதங்களை பெற்றவன் யார்? உன்னுடைய தம்பி ஏமாத்திட்டு போயிட்டு தெரிஞ்ச பிறகு அந்த நாளிலிருந்து தன்னுடைய தம்பியாகிய யாக்கோபை ஏசா பகைத்தான். அது உள்ள சம்பவம் ஒரு தெரியும். இப்போ இவனை நான் கொன்று போடுவேன் என்று ஏசா என்ன பண்ணிட்டான், ஒரு முடிவு கட்டிட்டான். இத கேள்விப்பட்டதான ரெபெக்கா யாக்கோபை கூப்பிட்டு சொல்லனா, உங்க 2 பேரையும் ஏன் பறிகொடுக்க வேண்டும், உங்கள் 2 பேரையும் ஏன் நான் இறக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவனிடத்தில் தந்திரமாய் பேசுகிறார். என்ன தந்திரமா பேசுகிறாள் என்றால், இங்க இருக்கிறதான புறஜாதிகளிலே என்னுடைய குமாரனுக்கு என்ன பண்ணக்கூடாது, பெண் எடுக்கக்கூடாது. அப்படி பெண் எடுத்தால் இந்த உடல்ல இந்த உயிர் இருந்தா என்ன, உயிர் இல்லாவிட்டால் என்ன அப்படின்னு சொல்ற வேளைகளிலே அப்போ என்ன பண்ணலாம், அவனை என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பு, அங்கே என்ன இருக்கும், பெண் இருக்கும் சொல்லும் பொழுதுதான் இவனை எங்க அனுப்புகிறார்கள், லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். லாபான் யாரு, ரெபெக்காளுடைய சகோதரன். அங்கே அனுப்புகிறதான வேளைகளிலே அவன் போறான். போனதுமே அங்கே ஆடு மேய்க்கிறவர்கள்
மந்தையை வைத்து எல்லா ஆடுகளும் ஒன்னா சேர்ந்த பிறகு கல்லை புரட்டி விடுவது வழக்கம். வெகு நேரம் ஆகி என்ன பண்ண முடியல, திறக்கல. அப்ப யாக்கோபு அங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது லாபானை அறிவீர்கள் என்று கேட்டார். சொல்லுவாங்க, லாபானை நாங்கள் அறிவோம். அதோ அவருடைய குமார்த்தி என்ன பண்ணுகிறார், ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வருகிறார். அப்படியா என்று பார்க்கும் பொழுது அவனை சந்தித்து கட்டி அழைத்து முத்தமிட்டு உடனே போய் என்ன பண்றா, தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் தகப்பன் லாபான் ஓடி வந்து தன்னுடைய மருமகனை கட்டி அழைத்து முத்தமிட்டு வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகிறான். சில நாட்கள் அவனுக்கு விருந்து வைக்கப்படுகிறது. நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுகிறான். அப்பாவை ஏமாத்துறத சொல்றான், அண்ணனை ஏமாத்துறத சொல்றான். அப்பொழுது என்ன சம்பவம் நடைபெறுகிறது என்றால், முதலாவது இவன் பார்த்ததே யாரெல்லாம் பாக்குறான்னா ராகேலை தான் பாக்குறான். ராகேல பார்த்ததுமே இவனுக்கு அவன் மேல் ஒரு லவ் வந்துருச்சு, அபெக்ஷன் வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. நான் கூட யோசித்தேன், லேயால ஏன்டா வெறுக்கிறான் அப்படின்னு நான் யோசித்தேன். முதலாவது யாரெல்லாம் பாக்குறான், ராகேலை தான் பாக்குறான். அவன் வேதம் கூறுகிறது, அவன் அழகு உள்ளவனாய், ரூபம் உள்ளவனாய், சௌந்தரிய உள்ளவனாக இருந்தான். அப்ப யாருதான் பார்க்க மாட்டான், பார்த்தா ரசித்தான், மனசுல புடிச்சு போச்சு. அப்போ லாபம் சொல்றான், நீ என்னுடைய மருமகனாக இருக்கிறதுனால நீ எனக்கு சும்மா வேலை செய்யக்கூடாது, நீ வேலை செய்யறதுக்கு உனக்கு என்ன கூலி வேணும். அப்ப அவன் சொல்றான், எனக்கு கூலி எதுவும் வேண்டாம், என்னுடைய மகளை எனக்கு என்ன பண்ணு கல்யாணம். இவ்வளவுதான். அந்த 7 வருஷம் உனக்கு என்ன பண்றேன், ஆடுகளை மேய்க்கிறேன். அந்த 7 வருஷம் 7 நாட்கள் கூட நிச்சயம் பேசலாம். எப்படி இருந்துச்சா, 7 வருஷம் எத்தனை நாள் கொடுச்சான், 7 நாள் கொடுச்சு. 7 நாள் அடிச்சு அந்த 7 வருஷம் ஓடி போயிட்டு இப்ப கேட்கிறான், மாமா உன் பொண்ணை குடுன்றான். சரி மாப்பிள்ள, ஊரெல்லாம் பஞ்சாயத்துல கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி பார்த்தா ராத்திரில கல்யாணம். விடிஞ்சு பார்த்தா ராகேலுக்கு பதில் லேயா. 1.5 கண்ணா இருக்கா, என்ன கண்ணு, 1.5 கண்ணு, கூச்ச பார்வை, மாரிக்கண்ணு, டோரிக்கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு. ஐயோ இந்த பொண்ணு எனக்கு வேணான்றா. மாமா நீ என்ன ஏமாத்தலாமா? அவன் சொல்றான், மூத்த பொண்ணு இருக்க இளைய பொண்ணை கொடுக்கிறது இந்த தேசத்து வழக்கம் இல்ல. அப்ப அவன் கேக்குறான், இந்த பொண்ணை என்ன பண்ணுவோம், இன்னும் 7 வருஷம் ஆடு மேய்க்கலாம். 14 வருஷம் ஆடு மேய்ச்சி 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம். எத்தனை வருஷம், 14 வருஷம். இப்படி 2 பேரும் தன்னுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருந்தது. இந்த லேயா அற்பமாய் எண்ணப்பட்டார். லேயால் ஏன் எண்ணப்பட்டார்னா, கண் எதிர்ச்சான், துச்ச பார்வையுடையவளாக இருந்தார். அவள் அற்பமாக யாக்கோபு எண்ணினார். ஆனால் கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நினைத்தார். அப்படி நினைக்கிற பொழுதுதான் அவளுக்கு கர்த்தர் கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். இப்பதான் அந்த வசனத்தை நீங்க படிக்கணும். 32வது வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவருக்கு ரூபன் என்று பெயரிட்டார். அப்போ அழகு இருக்கிறது. யாருக்கு? ராக இருக்கிறது, அழகு இருக்குது. வேதம் கொடுக்கிற அழகு வீண், சௌந்தரியமும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறிய புகழப்படத்தக்கவள். அதான் அடிக்கடி சொல்லுவேன். மேட்டான் காட்ட உழுதவனும் கெட்டான், மேலாண்மைக்கே கட்டினவனும் கெட்டான். போய் ரெடியாகி வா அப்படின்னு சொன்னா கண்ணாடி இருந்து 3.5 மணி நேரம் ஆகுது. ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது, பொண்ணை காணோம். எங்கடா இருக்குல்ல, பியூட்டி பார்லர் இருக்குது. பொண்ணை கூட போனா அவன் அனுப்ப மாட்டாங்கிறான். யாரு? பியூட்டி பார்லர். என்னடா கேட்டா, இந்த டெக்கரேஷன் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணதுக்கு 25,000 ரூபாய் காசை கொடுத்து போடுறான். காருக்கு டிங்கரிங் பண்றது போல இன்னைக்கு ஒவ்வொரு மன பொண்ணுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, டிங்கரிங், பெயிண்டிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்பதான் கல்யாண மேடையில வந்து நிக்குது. அவன் காசை கொடுத்தாதான் பொண்ணு அனுப்புவேன், இல்லை பொண்ணு அனுப்ப மாட்டேன். நடந்த சம்பவம். அப்போ இவர் கூச்சப்பாடுடையவனாக இருந்தான், அற்பமா எண்ணப்பட்டவனாக இருந்தான். ஆனா கர்த்தர் நினைத்தார். யார் நினைச்சா? கர்த்தர் நினைச்சா. இப்ப என் புஸ்தகம் எம்எல்ஏ இருப்பான். எப்படி இருப்பான்? அன்பு பாசம் கொண்டவரே
அன்பான தேவனே. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 3 மாசம் யாரு? 6 மாசத்துல 9 மாசத்துல, ஆமா 10 வருஷத்துல சைத்தான். ஆனா இவன் என்ன பண்ணலையா? நேசித்துக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அந்த தமிழ் பண்பாடு போல எங்கேயுமே இருக்க. 60ஆம் கல்யாணம் எந்த நாட்டில் நடக்குது? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது. அல்லேலூயா. அப்படியாக நம்ம வாழணும். இவன் நேசித்தான். யாரை நேசித்தான்? ராகேலை நேசித்தான். ஆண்டவர் யாரை நேசித்தாரு? லேயாரை நேசித்தான். அவன் அற்பமா எண்ணப்பட்டான். ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய சொந்த பந்தத்தினால யாரால வேணுமாலும் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். அந்த அற்பமா எண்ணப்பட்டவரை கர்த்தர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சிறுமையை கர்த்தர் பார்த்து அவரை கற்பனை செய்து ஒரு குமாரனை பெற்றெடுத்து அவருக்கு என்ன பெயர்? ரூபாய் என்று பெயரிட்டார். அதனால நீங்க எதை நினைச்சும் கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார் என்று பாடுவது போல உங்க வாழ்க்கை சிறுமையை கர்த்தர் மாற்றுவார். இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாது இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை என்று நினைப்படாது, மாறாது. ரூபனை அவர் பெற்றெடுத்தார். அதற்கடுத்து ஒரு வசனம் அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, 33வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிறியோ என்று பெயரிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவன் வெறுக்க கர்த்தர் இவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறார். அப்போ நேசிக்கும் பொழுது இவனுக்கு முதல் குமாரனுடைய பெயர் ரூபன். அப்போ சொல்றா, என் புருஷன் இன்னும் என்ன பண்ணுவான்? நேசிப்பான். அப்படி நேசிக்கிறதான வேலையில தான் திருப்பி அவர் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று அவர் சொல்றா, நான் அற்பமா எண்ணப்பட்டதை தேவன் கேட்டார். அப்போ நம்ம ஒரு வேலை சில நம்ம அற்பமா இருக்கலாம். நிலவராக கச்சாடிகளால் அற்பமாக தான் எண்ணப்பட்டுச்சு. அந்த அற்பமா எண்ணப்பட்ட கச்சாடிகள் தான் தேவன் முதலாவது அற்புதத்தை செய்தார். உங்களை யார் அற்பமாக எண்ணினாலும் சரி, உங்களை தேவன் அற்பமா எண்ணுகிறவர் அல்ல. அதைத்தான் நம்ம சொல்றாங்க. எந்த அம்மா என்னன்னு சொல்றாங்க? நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவருக்கு காது இருக்குது கேட்பா, மூக்கு இருக்குது உணர்வா, வாய் இருக்குது பேசுவா, காது இருக்குது நடப்பா, கை இருக்குது தொடுவா. நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிறியோன் என்று பெயரிட்டார். முதல் குமாரனுடைய பெயரு, இரண்டாம் குமாரனுடைய பெயரு சிறியோன். மூன்றாவதாக 34வது வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு நேசித்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். என் புருஷன் இன்னும் என்ன பண்ணிருப்பாரு? பிரியமாக இருப்பார். என் பிரியமே, என் ரூபவதியை மருதோட்டி பூம்போட்டே. யார் அழைக்கிறார்? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என் நேசமே, என் பிரியமே, என் பாசமே, கர்த்தர் அழைக்கிறார். என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாளியே, என் மனவாட்டியே, கர்த்தர் அழைக்கிறார். அப்போ இவள் பிரியமாய் மாறினார். யாரு? லேயா. அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு அடிச்சது லாட்டரி. பேசுதா? அல்லேலூயா. தேவன் நம்ம ஆளை பார்க்கறது இல்ல, அழக பார்க்கறது இல்ல, உடைய பார்க்கறது இல்ல, நம்முடைய ஆஸ்தியை பார்க்கறது இல்ல, அந்தஸ்தை பார்க்கறது இல்ல, நம்முடைய மனசை பார்க்கிறா, நம்முடைய இருதயங்களை பார்க்கிறா.
இவன் தேவனிடத்தில் நெருங்கி சேர்றான். காரணம் என்ன? வெறுக்கப்பட்டபடியினாலே கர்த்தரே தஞ்சம், கர்த்தரே அடைக்கலம், கர்த்தரே நம்பிக்கை, கர்த்தரே கோட்டை, கர்த்தரே துர்கம், கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன் என்று கர்த்தரை நம்பினான். அவன் சிறுமையை கர்த்தர் மாற்றினான். சிறுமைப்பட்டவனாக இருந்தால், அற்பமாய் எண்ணப்பட்டவனாக இருந்தால், ஆனா புருஷன் இப்ப அவனை நேசிக்கிறவனாய் மாறுகிறான். மூன்றாம் குமாரனை பெற்று இவருக்கு லேவி என்று பெயரிட்டார். 35வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரை பெற்று இப்போது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவருக்கு யூதா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். யூதா என்றால் சிங்கம் நீரே, அல்பாவோ மேதாவும் நீரே. யூதா என்றால் சிங்கம் நீரே, அல்பாவோ மேதாவும் நீரே. யூதா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. யூதா கோத்திரத்தில் சிங்கமாய் இயேசு வந்தார். அப்போ இப்பொழுது கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். இப்பொழுது கர்த்தரை என்ன பண்ணுனா, அப்பமா எண்ணப்பட்ட என்ன, சிறுமைப்படுத்தப்பட்ட என்ன, என் கணவர் என்னை நேசித்து அவர் மூலியமாய் 4ஆம் குமாரை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தபடினால் கர்த்தரை நான் துதிப்பேன். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனியும் என்ன பண்ண மாட்டேன், சிறுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது இதோட அவருடைய கற்பப்பை அடைக்கப்பட்டது. இந்த 4 பிள்ளைகளோட லேயாளுடைய 4 பிள்ளைகளுடைய பெயர் என்ன? 1 யோவன், 2 சிமியோன், 3 லேவி, 4 யூதா. ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 7:6 சொல்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்த தேவனா. சிறுமைப்பட்டவர்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் சகல ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் ஆறுதலை தருவாராக. பர்னபா ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டார். அத வர வாரத்துல நம்ம தியானிப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்ததான வார்த்தை நாகும் 1:12, சங்கீதம் 41:1. இதுல ஆதியாகமம் 29ல இந்த சில வசனங்களை படிச்சோம். அதுல லேயா அற்புதமா எண்ணப்பட்டிருக்கிறார், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனா கர்த்தர் அவர் அற்புதமாகவும் இல்லை, சிறுமைப்படுத்தவும் இல்லை. அவரை கர்த்தர் நினைத்து கடாட்சித்து 4 குமாரர்களை பெற்றெடுத்து அவருடைய சிறுமையெல்லாம் மாற கர்த்தர் செய்தார்.